எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்னைக்கு பொதுத் தேர்வு +2 பொதுத் தேர்வு துவங்க இருக்கிறது. இன்றைய தேர்வில் 8,21,000 மாணவர்களும் மாணவிகளும் இந்த தேர்வை எழுதுகிறார்கள். அதே மாதிரி புதன்கிழமை +1க்கான தேர்வு துவங்குகிறது. அந்த தேர்வும் கிட்டத்தட்ட இதே அளவிலான மாணவர்கள், தோராயமாக இதே அளவிலான மாணவர்கள் எழுதுகிறார்கள். இது என்னன்னா, இந்த +1 +2 தேர்வு என்பது இந்த மாணவர்களுடைய வாழ்வை, அவங்களுடைய தரத்தை நிர்ணயிப்பதற்கான தேர்தல். அதுதான் உண்மைதான், நான் ஏற்றுக்கிறேன், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அது மட்டுமே அவர்கள் வாழ்வை நிர்ணயிப்பதற்கான தேர்தல் அல்ல. அப்படின்னா இந்த தேர்விலே அவர்கள் மிகப்பெரிய அளவிலே மதிப்பெண்ணை பெற வேண்டும், அது வெற்றி பெற வேண்டும். அது அவர்களுக்கான இது ஒரு சேலஞ்ச். இந்த அவங்க வாழ்வுடைய அடுத்த கட்டத்திற்கு போவதற்கான ஒரு வாய்ப்பு. ஆனாலும் கூட இதையும் தாண்டி எத்தனையோ வாய்ப்புகள் இருக்கிறது. இது நான் சொல்றது பெற்றோர்களுக்காக சொல்கிறேன். இந்த தேர்வு எழுதுகிற குழந்தைகளுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் என்னாலும் மணங்கிற என்னுடைய வேம்பரசு விநாயகரும் என்னுடைய மாசி பெரியசாமி வந்தா எங்கள் வீட்டிற்கான மகா சரஸ்வதி தாய் சார்பிலே இதை எல்லாத்தையும் இந்த அம்மாவையும் வேண்டிக்கிறேன். இயற்கை அன்னை சாய்பாபா எல்லாத்தையும் வேண்டிக்கிறேன். எப்படின்னா அவர்கள் அனைவரும் பெருவெற்றி பெற வேண்டும், வாழ்விலே மருத்துவர்களாக வேண்டும், பொறியாளராக வேண்டும், அவர் வாழ்வை நினைக்கிற பணிகளை அடைய வேண்டும். மகிழ்ச்சி. ஆனால் நம்முடைய பெற்றோர்களுக்கு ஒன்று மட்டும் மகிழ்ச்சி, வேதனையோட வருத்தத்தோடு கெஞ்சி கேட்டுக்கிறேன். எப்படின்னா இதுதான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய குழந்தைய ப்ரெஸ் பண்ணாதீங்க, நசுக்காதீங்க. இது தாண்டி எத்தனையோ வாழ்க்கை இருக்கிறது. எப்படின்னா இந்த +1 +2ல அவர்கள் பெருவெற்றி உற்சாகப்படுத்துங்கள், அவர்களை தூண்டி விடுங்க, உற்சாகப்படுத்துங்க. நல்லா பண்ணு சூப்பர்பா, நீ உறுதியா நீ ஜெயிக்க பிறந்தோம்பா, நீ ஜெயிக்க பிறந்த கண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகளை உற்சாகப்படுத்துங்க. ஆனால் போட்டு படிச்சு தான் ஆகணும், இவ்வளோ மார்க்கு வாங்கி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நீ 99% வாங்கி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்கள திணிக்கக்கூடாது. திணிச்சிங்களா அதுவே ஆபத்தாகி போயிடும். ஆக படிப்பு என்பது மிக முக்கியமானது. அதில் உற்சாகப்படுத்தி அவரை படிக்க வைக்க வேண்டுமே தவிர மன அழுத்தத்தை கொடுத்து அவர்களை அந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் பண்ணக்கூடாது என்பதை இந்த காணொலி வாயிலாக அன்போடு பெற்றோர்களை தெரிவித்து கொள்கிறேன். இன்னொன்று, குட்டீஸ்லாம் இருப்பீங்க தம்பிங்களா, உங்களை கேட்டுக்கிறது என்னென்னா, இந்த நேரம் ரொம்பவும் அக்காவுக்கோ அண்ணனுக்கோ உன் தம்பிக்கோ உன் தங்கைக்கோ மிக முக்கியமான நேரம். இந்த நேரத்தில் நீயும் படிச்சுட்டு இருக்கிற அவர்களுக்கு உற்சாகப்படுத்தணும். நீ போய் கிள்றது சீன்றது அவங்கள தொந்தரவு கொடுக்கறது இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அவர்களுடைய உணர்வை தூண்டி அவர்களுக்கு ஆதரவு தந்து அவர்களோடு கூட உட்கார்ந்து படித்து அவருடைய உற்சாகப்படுத்தி அவர்கள் வெற்றி பெறுவதற்கு, ஏன்னா நம்மோடு பிறந்தவர் வெற்றி பெற்றாதான் நம்முடைய வெற்றியும் நமக்கு இன்னும் எளிதாகும் என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். இன்றைக்கி நான் உங்களிடத்தில் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்வது, என்னுடைய வேம்பரசு விநாயக பெருமான் உங்கள் எல்லாத்துக்கும் நல்ல அருள் பாலிப்பாராக. அதே மாதிரி எங்களுடைய இந்த அருண் நகரில் ராஜராஜ நகரில் வீட்டிருக்கிற எங்களுடைய மகா சரஸ்வதி அன்னை ரொம்ப சக்தி படைத்த தாய். இந்த தாய்கிட்டையும் வேண்டிக்கிறேன், அனைத்து இளைஞர்களும் மனக்குழப்பம் இல்லாமல் இந்த தேர்வை எழுதி அவர்கள் பெருவெற்றி அடைய வேண்டும். மனக்குழப்பம் இல்லாமல் அவர்கள் எடுக்கிற அந்த பணிகளை வெற்றி பெற வேண்டும் என்று இங்கே நம்முடைய சரஸ்வதி கல்வி தாய் சரஸ்வதி அன்னையும், அதே மாதிரி நம்முடைய இயேசு அல்லாஹ் அனைத்து சமுதாய கடவுள்களையும் வேண்டி என்னுடைய நான் வணங்கும் முருகப்பெருமானை வணங்கி உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை, அதே மாதிரி மனக்குழப்பம் இல்லாத ஒரு வீரத்தை நம்முடைய ஆஞ்சநேய பகவான் உங்களுக்கு அனைவருக்கும் அருள்வாராக என்று உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் மீண்டும் சொல்லுவது, குழந்தைகளே, இது உங்களுக்கு வாழ்விலே மிக முக்கியமான தேர்வு. இதில் நீங்கள் 100% கவனமோடு இந்த தேர்வை எழுத வேண்டும். அதே மாதிரி பெற்றோர்களே, நீங்கள் குழந்தைகளை நசுக்கி அழுத்தி அவர்களுக்கு மன அழுத்தத்தை தராதீர்கள். உடன் பிறந்தவர்களே, நீங்கள்
உங்கள் உடன் பிறந்தவர் வாழ்விலே முன்னேறினால்தான் உங்கள் முன்னேற்றமும் எளிதாக இருக்கும் என்பதை மனதிலே கொண்டு அவர்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று அன்போடு கேட்டு அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து முடிக்கிறேன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.